ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இன்கமே ரொம்ப கம்மியாக இருக்குது, நாங்கள் எப்படி சேவ் பண்ணுறது, ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அமௌண்ட் நான் வந்து போட்டு உங்களுக்கு சொல்லலை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ 15,000 அப்படின்றதே சிலருக்கு வந்து கம்மியாக இருக்கும், சிலருக்கு 50,000 30,000 அப்படின்றது கம்மியாக இருக்கும். அது ஒருத்தவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்து, அவங்க எக்ஸ்பென்ஸ் பொறுத்து. இப்போ 20,000க்கு 50,000க்கு தனித்தனியாக எந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து வைக்கலாம் அப்படின்ற வீடியோ வந்து நான் போடுறேன். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஒரு பெர்சன்டேஜ் மாதிரி சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். உங்கள் சேலரி வந்து அபோவ் 50,000 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 20% அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ வந்து ஒரு 15,000 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 5 to 10% கிட்ட சேவ் பண்ணணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 சேலரி வருதுன்னா 1,000 வந்து கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணணும். அட்லீஸ்ட் 1000 முடியலன்னா ஒரு 500 சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அதை வந்து நம்பர்ஸ் வந்து டிஃபர் ஆகும் ஒருத்தவங்க. மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கடன் இருக்கும்போதே கடனை ஃபஸ்ட்டு அடைக்காமல் நிறைய சேவிங் ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் கடனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் நிறையா அமௌண்ட்டும் சேவ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து பேங்க்லேயே ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வட்டி வந்து நீங்கள் வாங்கியிருக்கிற கடனுக்கு அதிகமாக இருக்கும். அதே பேங்க்கில் போயிட்டு நீங்கள் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வட்டி கம்மி. இப்போ உங்கள் மணி தான் வேஸ்ட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் கடனை ஃபஸ்ட்டு அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கடன் இருக்கும்போது செல்வமகள் சேமிப்பு திட்டம், பிபிஎஃப் இந்த மாதிரி லாங் டேர்ம் சேவிங்ஸ்லாம் நீங்கள் போடலாம். பட் ஷார்ட் டேர்ம்க்கு வந்து ஆர்டி இந்த மாதிரி போடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்மியோ அதிகமோ எவ்வளோ சேலரி இருந்தாலும் ப்ராப்பரான வந்து பட்ஜெட் வந்து நீங்கள் போடணும். இப்போ கிராசரிக்கு 3,000 எழுதிட்டு 4,000 5,000 அந்த மாதிரி வாங்கக்கூடாது. ஒன்றுக்கு 3,000 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 3,000க்கு மேலே கண்டிப்பாக அந்த மந்த் வந்து நீங்கள் பண்ணவே கூடாது. இல்லை லாஸ்ட் மந்த் நீங்கள் 3,000 போட்டு 2,500 தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 500 எடுத்து நீங்கள் இதில் செலவு பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் பட்ஜெட்னு ஒன்று நோட்டில் எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் போடணும். இல்லை எங்களுக்கு அதை விட அதிகமாகுதுன்னா உங்களோட இன்கம்மை தான் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் ரெகுலர் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து மனசில் நினச்சிக்காம இல்லை இந்த ஃபோன்லலாம் டைப் பண்ணி வைக்காமல் ஒரு டைரியில் கைப்பட எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஃபாலோ பண்ணுற மாதிரி இப்போ கிராசரின்னு போட்டு 1,000 ருபீஸ் போட்டால் அது பாசிபிளே கிடையாது. ஏன்னா 1,000 ருபீஸ்க்குள்ளே நம்ம கிராசரிஸை முடிக்க முடியாது. அந்த மாதிரி எதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத ப்ராப்பராக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டிஜிகோல்ட் ஆப் ஏதாவது ஒரு ஷாப்போட ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. தங்கத்தோட ரேட் வந்து எப்படி ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ வெளியில் போகிறீங்க, ஒரு 100 ருபீஸ் வந்து உங்களுக்கு மீதமாகுதுன்னா அதை உடனே வந்து நீங்கள் ஜிபே மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இது நீங்கள் எந்த ஷாப்போடது வேணாலும் வச்சுக்கலாம். போத்தீஸோ தங்கமயிலோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ வச்சுருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் 1/2 கிராமாவது சேவ் பண்ண முடியும். நம்ம அப்பப்போ போடும்போது அது பெனிஃபிட்டாகவும் இருக்கும். நான் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொன்ன மாதிரி மினிமம் 10% சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அதை எடுத்து 1,000 நீங்கள் வச்சுட்டு இப்போ 15,000 சம்பளம் வருதுன்னா 1,000 தனியாக எடுத்து வச்சுட்டு 14,000 தான் நமக்கு சம்பளம். அந்த மாதிரி நீங்கள் லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து முடியும். இல்லை 14,000த்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம வருமானத்துக்குள்ளே நம்ம செலவுகளை சுருக்கிக்கிறதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணணும். இதில் நான் நிறைய வேஸ்ட்டாக செலவு பண்ணுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, கிளாத்ஸு, ஆன்லைன் ஆர்டர் தான். இதை அவாய்ட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக. அண்ட் வீட்டு செலவுகளுக்கு நீங்கள் இப்போ பால், கிராசரி இந்த மாதிரி ரெண்ட் இதெல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது கேஷாக எடுத்து அதுக்குன்னு தனியாக வச்சுருங்க. அப்போ நமக்கு கேஷ் செலவாகுது அப்படின்ற ஒரு நாலேஜும் இருக்கும். ஜிபேயில் ஆனால் நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான். அதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கேஷ் வெளியில் போகுது அப்படின்றது வந்து அந்தளவுக்கு நமக்கு தெரியாது. நம்ம கையில் எடுத்து பணமாக கொடுத்து மீதி வாங்கி வைக்கும்போது தான் நம்மக்கிட்ட இருப்பு என்ன இருக்குது, செலவு என்ன ஆகுது அப்படின்ற ஐடியா வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கேஷாக செலவு பண்ணுங்கள். மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேருக்கு வந்து இப்போ கிராமத்தில் சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. வேலைக்காக படிப்புக்காக நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கும்பொழுது அதிகமான அமௌண்ட் போகிறது, நம்ம உழைப்பில் பாதி போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு தான். ரெண்ட்லேருந்து சொந்த வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் எல்லாருக்குமே. ரெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு லீஸுக்கு மாறத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் லீஸுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ஏமாந்துடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக நம்பிக்கையான ஆட்களாக பார்த்து
நல்லா விசாரித்து நீங்கள் வந்து லீஸுக்கு போகலாம். லீஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆன மாதிரி தான். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் லாங் டேர்ம் சேவிங்ஸ் ஸ்கீம் நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கணும். செல்வமகள் திட்டம், பிபிஎஃப் இந்த மாதிரி 15 வருஷம் ஸ்கீம் எதுலையாவது ஒன்றில் ஜாயின் பண்ணி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு இயர்லி ஒன்ஸ் நீங்கள் கட்டினா கூட போதும். மாதம் மாதம் பே பண்ணுன்ற அவசியமும் இல்லை. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இது 2 ஸ்கீமில் ஒரு ஸ்கீம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் நான் டிக்ரீஸ்னு போட்டேன். நான் ஸ்டேட்டஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ரேட் வந்து கம்மியாகிற மாதிரி தான் இருந்துச்சு நான் போடுற டைமில். எகெயின் வந்து இயர்லி மார்னிங்லலாம் பார்த்திங்கன்னா கடகடன்னு ரைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு தான் ரேட் அப்டேட் ஆகும். நீங்கள் நான் போடுற ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் தான். நான் இனிமேல் ப்ராக்கெட்லேயே வந்து ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறேன். அது வந்து ப்ரிடிக்ஷன் தான். மார்னிங் 9:30க்கு ரேட் அப்டேட் பண்ணுறது தெரியுமா? அதுதான் வந்து கரெக்டான ரேட்டு. நாள் போடுறது ப்ரிடிக்ஷன் தான். ஸோ அந்த ப்ரிடிக்ஷனை வச்சு நீங்கள் வந்து சீட்டு கட்டுறதோ, ஷாப்புக்கு போயிட்டு வாங்குறதோ, ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறதையோ வந்து முடிவு பண்ணாதீங்க. ரேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் 1 ஹவருக்கு அப்புறம் தான் வந்து ஆப்பில் எல்லாத்துலேயுமே ரேட் அப்டேட் பண்ணுறாங்க. அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நாள் போடுற ப்ரிடிக்ஷன் வந்து மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். அப்போது நைட் இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு தான் நான் வந்து ப்ரிடிக்ஷன் போடுவேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் எப்படி போய் செக் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம வீடியோஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் நேமை வந்து இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட் அப்படின்னு இருக்கும். போஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்துருக்குற அப்லோட் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். நான் வந்து முன்னாடி கோல்டு ரேட் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன். அப்புறம் டேட் போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சவரனுக்கான ரேட்டு, சில்வர் ரேட்டு, 24 கேரட், 23 கேரட் எல்லாமே நான் வந்து போடுறேன். அதனால வந்து பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. 9:30க்கு ரேட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணலாமா, சீட்டு கட்டலாமா அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில சமயங்களில் வந்து 9:30க்கு மேலே கூட ஆகிடுது, 9:40 கிட்ட ஆகிடுது. அப்படி நான் கொஞ்சம் லேட்டாக அப்டேட் பண்ணாலுமே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்டை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கல்யாண், பீமா, ஜோய் ஆலுக்காஸ்லலாம் வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் 50% வேஸ்டேஜில் ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணில் குறிப்பிட்ட நகைகளுக்கு மட்டும் 0% வேஸ்டேஜில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுவும் சொல்கிறேன். பீமாவில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டை விட ரேட் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. முன்னாடி காயின்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து காயின்ஸ் இல்லை, ஜுவல்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப் டு 70% வரைக்கும் வேஸ்டேஜில் ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எல்லா நகைங்களுக்கும் கிடையாது. ஸ்டோன்ஸ் வச்சு இந்த மாதிரி குறிப்பிட்ட நகைகளுக்கு தான் 70% கொடுக்குறாங்க. நிறைய நீங்கள் ஸ்டோன்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் வந்து 10% கொடுக்குறாங்க. இப்போ 7,500 வேஸ்டேஜ் வருதுன்னா அதில் 750 மட்டும் லெஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆலுக்காஸ்லேயும் வந்து நகைகளுக்கு வந்து 50% வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க, ஆஃபர் கொடுக்குறாங்க. கல்யாண்லேயும் கொடுக்குறாங்க 50%. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.